வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பார்வதி வந்துட்டு சொல்றாங்க, இது மாதிரி அவர் மேல எந்த தப்புமே இல்லை, அவர் நிரபராதி, அவரை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை, உங்க ஹஸ்பண்ட் மேல நான் ரொம்ப பெரிய பழிய போட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இவ்வளோ சாதாரணமா சொல்ற? என் புருஷன் மேல இவ்வளோ பெரிய பழிய போட்டுட்டு சாதாரணமா தெரியாம சொல்லிட்டேன், பணத்துக்காக ஆசைப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ற, நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா எனக்கு நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க, அதனாலதாம்மா நான் அப்படி சொல்லிட்டேன், உங்க புருஷன் ரொம்ப நல்லவருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப ரேவதி அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, பாத்தீங்களாம்மா, நான் அப்பையில இருந்து சொன்னேன், அப்பா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எல்லாமே திட்டமிட்ட சதி. அப்பாவை கோவில் கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இப்படிப்பட்ட மோசமான சதியை பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட எடுத்து சொன்னோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அப்பா கண்டிப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க அப்படியே கன்ஃபார்மே பண்ணி அப்பாவை ரொம்ப மனசுக்கு வேதனைப்படும்படி நீங்க பேசிட்டீங்க. நீங்க அப்படி பேசினதோட அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு. அப்பா எங்களை கூப்பிட்டு என்ன தெரியும்னு சொன்னாரு, உங்க 3 பேருக்காக தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேமா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேதனையோட பேசினாரு தெரியுமா. அவர் இப்படி பேசினதை கேட்டுட்டு எங்களால மனசுக்கு தாங்கவே முடியல தெரியுமா. நீங்க பேசினது சரியில்லைம்மா, நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கணும். அப்பா துரோகம் பண்ணுவாரா அப்படின்னு நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கணும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்காம டக்குன்னு அப்பா மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டீங்க. அப்பாவை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களாமா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ பேசுறது எல்லாமே இப்பதான் ரேவதி எனக்கு புரியுது. அப்பா கண்டிப்பா எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு இப்பதான் ரேவதி புரியுது. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, உங்க அப்பா எங்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா அப்பா எப்படிம்மா வீட்டுக்கு வருவாரு? நீ இந்த அளவுக்கு பேசின பிறகு நீ அப்பா கிட்ட போய் பேசணும் அப்படின்னா நீ கோவிலுக்கு தான் போகணும். அப்பா மனசு வேதனையில கோவிலுக்கு போனவர் தான் பஞ்சாயத்து முடிஞ்சு கோவில் பூஜையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் எங்க கிட்ட கூட பேசவே இல்லை தெரியுமா. அவ்வளவு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. 30 வருஷமா அவர் கூட நீங்க சேர்ந்து குடும்பம் நடத்திருக்கீங்க. ஆனா இவ்வளவுதானே அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு அப்பா ரொம்ப வேதனையோட போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஒப்பா உங்க அப்பாவை நான் இப்பவே பார்க்கணுண்டி அப்படின்னு. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா இங்க பாரு, ஏதோ சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் அவர் மேல சந்தேகப்படுற மாதிரி வந்துருச்சு, அதுக்காக நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏன்கா நீ இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிற? ஏதோ தெரியாம நடந்திருக்கு, இதுக்கு போயிட்டு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லக்கா. அப்ப ரேவதி சந்திராவை பார்த்து, சித்தி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பத்தி என்ன தெரியும்? நீங்களே உங்க புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க, அதுவும் கோவில்ல காசு வெட்டி போட்டுட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. என்ன குடும்ப வாழ்க்கையை பத்தி அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க, அம்மாவும் அப்பாவும் 30 வருஷமா எந்தவித சண்டையும் சச்சரவும் இல்லாம ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இடையில யாரோ ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். சோ இதை பொறுத்த வரைக்கும் சித்தி நீங்க இடையில வர்றது நல்லது கிடையாது, வெளியில போங்க அப்படின்னு சொன்னதும் சந்திரா ஈஸ்வரிய பார்த்து, அக்கா என்னக்கா இப்படி பேசுறா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் உன் மாமா மேல நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டேன், அது ரொம்பவே தப்பு. உன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய பொறுப்புல நான் இருக்கேன். சோ இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நீ என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க ராஜா உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து என்னங்க அப்படின்னு சொல்ல, அவரு ஈஸ்வரிய பார்த்து வாமா ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்க மேல நான் இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்க கூடாது, இவ்வளவு பெரிய பழிய போட்டதுக்கு நான் ரொம்பவே வந்துட்டு அவமானப்படுறேன், ரொம்பவே வெக்கப்படுறேங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, ஏதோ சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் என் மேல சந்தேகப்படும்படி வந்துருச்சு. சோ அதுக்கு நீ ஏன் ஈஸ்வரி கவலைப்படுற? நீ கவலைப்படாத ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் தானே காரணம் ஆகிட்டேன்.
நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதான் மாப்பிள்ளை என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நிரூபிச்சுட்டாரு. எனக்கு அது போதும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்திருக்கணும். ஆனா நான் உங்களுக்கு அந்த இடத்துல உறுதுணையா இல்லாம இருந்திருக்கனே, அதை நினைச்சாதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, ஏதோ சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அப்படி அமைஞ்சு போச்சு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் ஏங்க வீட்டுக்கு வராம இங்கேயே உட்காந்துருக்கீங்க? என் முகத்துல முழிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. சேச்சே ஈஸ்வரி, அப்படியெல்லாம் இல்லை ஈஸ்வரி, ஏதோ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் ஈஸ்வரி. உடனே ஈஸ்வரியும், சரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவரும், சரி வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இதுக்கப்புறம் அப்பாவை எந்த வகையிலையும் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பாடி, யாரு என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா நான் என் புருஷனை இதுக்கப்புறம் என்னைக்குமே நான் சந்தேகமே பட மாட்டேன், அவரு என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. இங்க பாருமா, இது போதுமா எனக்கு, நீங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒத்துமையா இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு. உடனே ரேவதியும், சரி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுப்பாங்க. அக்கா எப்படியும் ஒரு மாமாவை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டான், அதுவே பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, சுலபமா அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டாளே. சே, கோவில் கும்பாபிஷேகம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி அந்த சந்திரா வந்துட்டு செம டென்ஷன்ல இருக்காங்க. அப்போ ரேவதி வந்துட்டு அவங்க சித்தியை பாக்குறாங்க. அப்போ ரேவதி நேரா சித்தியை பார்த்து, இன்னும் சித்தி, அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகி சந்தோஷமா போறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வெப்பத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய் நான் எதுக்கடி அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நான் எதுக்கடி பொறாமப்படணும், நான் எல்லாம் பொறாமப்படவே இல்லை, நீ தேவையில்லாம வந்துட்டு கண்டதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல சித்தி, நீங்க நிக்கிறதையும் உங்க முகத்தையும் பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஏதோ பிளான் பண்ணது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் சித்தி கேட்டேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராது, சித்தி திருந்துறாங்களா என்னன்னு பார்ப்போம், எப்படியும் மாடிக்கு போயிட்டு அந்த சிவனாண்டிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அவங்கள நம்ம இப்படி அமைதியா விட்டோம் அப்படின்னா அவங்களால இன்னும் நம்ம நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதே கிடையாது, அவங்கள கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கை பண்ணி ஆகணும் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா வந்துட்டு மாடிக்கு போறாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு வழக்கம் போல அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நீங்க இப்படி தோத்து போய் இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க, ஏங்க நம்ம நினைச்சது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, சந்திரா எப்படியோ வந்துட்டு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே கடைசி நேரத்துல சொதப்பிருச்சு. என்னாச்சு அப்படின்னா, சித்தப்பா இருக்காருல்ல, அவரு அந்த பார்வதிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, அந்த பார்வதியும் எல்லா விஷயத்தையும் ஃபோன்லயே சொல்லிட்டா, அது எல்லாமே பஞ்சாயத்துல அந்த டிரைவர் பையன் நிரூபிச்சுட்டான், அதனாலதான் இந்த பிளான் வந்து சொதப்பிருச்சு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தியே ஆகணும், அதுக்கு ஈஸ்வரியோட கதையை முடிச்சா கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிரும்ல. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா சந்திரா, ஈஸ்வரியோட கதையை முடிச்சா கண்டிப்பா கும்பாபிஷேகம் நின்று போயிரும், அப்புறம் இந்த ஊரு தலைவரா நான் வந்துருவேன், இடைத்தேர்தல் வரும், நான் ஜெயிச்சிருவேன், இதே மாதிரி அடுத்தடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட ஆசைய நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு. அதே நேரத்துல ரேவதி இதையெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகி, சித்தி என்னைக்குமே திருந்துற மாதிரி தெரியல, ஸோ அவங்க கிட்ட ஒரு எச்சரிக்கையை சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு சித்தி அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா டக்குன்னு திரும்பி பார்த்து ரேவதியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சந்திரா மனசுல யோசிக்கிறாங்க, ஆகா நம்ம பேசினது எல்லாத்தையுமே இவ காதுல வாங்கியிருப்பாளா, இல்ல சும்மா குட்டு மதிப்பா வந்து நிக்கிறாளா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதியை பார்த்து கேஷுவலா, சொல்லு ரேவதி, ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு.
அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி இவ்வளோ நேரம் நீங்க யாருக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தீங்க, யாருக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. சந்திரா வந்துட்டு ரேவதி கிட்ட, இல்ல ரேவதி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி, அதான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் ரேவதி என்னாச்சு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல சித்தி, உங்களை பார்த்தா ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியல, அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப ரேவதி அவங்க சித்தி கிட்ட, சித்தி எங்க போனை கொடுங்க பாப்போம். சந்திரா சொல்றாங்க, ஏய் என்னடி, உன்னை விட வயசு மூப்புனா என்கிட்டயே நீ குறுக்கு கேள்வி கேட்கறியா? நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க இவ்வளவு நேரம் யாருக்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் சித்தி நீங்க இப்படி ஒரு மோசமான வேலையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி குடும்பத்துக்கு எதிராக இவ்வளவு சதி செய்து நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க இவ்வளவு நேரம் அந்த சிவனாண்டி கிட்ட தான் போன் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கினேன். ஏன் சித்தி, இப்பதானே ஒரு மிகப்பெரிய பிளான்ல இருந்து தோத்து போனீங்க, மறுபடியும் ஒரு பிளான் பண்ணி தோத்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்றது சரியே கிடையாது சித்தி அப்படின்னு. அதுக்கு பில்லி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் என் புருஷன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் எல்லாரும் குடும்பம் குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஆனா நான் மட்டும் என் புருஷனை பிரிஞ்சு வந்து இந்த வீட்டுல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? அன்னைக்கு அவ என் புருஷன் கூட சேர்ந்து வாழ விட்டுருந்தான்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனா இப்படி நடந்தது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? உங்க அம்மா தான். உங்க அம்மா மட்டும் என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டு வந்துட்டு அவன் மட்டும் குடும்ப குட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் இத்தனை வருஷமா என் புருஷனை பிரிஞ்சு எவ்வளவு வேதனையோட இருக்கேன். அதுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க வேணாம், அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. சித்தி நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சித்தி. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் உங்களால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் சித்தி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் கண்டிப்பா வந்துட்டு நீ சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் இந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எல்லாத்தையும் நீ பார்க்க தானே போற அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாப்பன் சித்தி, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எதிரா நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். என்னை மீறி இந்த குடும்பத்துக்கு எதிரா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சந்திராவை பார்த்து சவால் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நேரா ரூமுக்கு வராங்க. அங்க ரோஹிணி இருக்காங்க. ரோஹிணி கேக்குறாங்க, ரேவதி என்னாச்சு, மாடியில சித்திக்கிட்ட ரொம்ப காரசாரமா பேசிக்கிட்டு இருந்தியே, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லக்கா, இவ்வளவு நடந்தது எல்லாத்துக்குமே யாரு தெரியுமா காரணம்? சித்தி தான். அவங்கதான் வந்துட்டு அந்த பார்வதி லேடிய லேடி பண்ணி அப்பா மேல இவ்வளவு பெரிய ஒரு பழிய போட்டிருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரோஹிணிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, இப்படி ஒரு காரியத்தை சித்தி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது இந்த குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணீங்க அப்படின்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்திய பயங்கரமா பேசிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவங்க மட்டும் ஏதாவது குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கீங்க, நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, அவங்க மட்டும் ஏதாவது குடும்பத்துக்கு எதிராக பண்ணட்டும், அவங்கள அம்மா கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு ரேவதி அப்படி பேசிட்டு போனதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ என்ன இப்படி வந்துட்டு கோவமா பேசிட்டு போறா? ஒருவேளை நம்மள வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையில சிக்க வச்சிருவாளோ? ஆஹா, இவகிட்ட கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகணும். நம்ம இப்படி பிளான் பண்றது எல்லாத்தையுமே அவ தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு அந்த வில்லியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.